பாப்பாவோட பர்த்டே இன்றைக்கி ஏன் இப்படி ஜாலியாக கிளம்புறாங்கன்னா எல்கேஜி யூகேஜியில் அவளுக்கு லீவ் விட்டாங்க. பர்த்டே அன்னைக்கு ஸ்கூல் இல்லை. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் 2 years இப்போ தான் அவளுக்கு ஸ்கூல் அப்போ பர்த்டே. ஸோ ஜாலியாக கிளம்பி போகிறா. சாக்லேட்லாம் நைட்டே வாங்கி வச்சிட்டா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடலை, 2 வாய் வாங்கிட்டா. அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு ஓடிட்டா. அப்புறம் அவள் கிளம்புனதுக்கப்புறம் அவள்கிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை திண்டுக்கல் போய் சைக்கிள் வாங்க போகிறோம்னு. ஆல்ரெடி அவள்கிட்ட ஸ்கூட்டரும் சைக்கிளும் இருக்குது. 3 wheel சைக்கிள் தான் இருக்குது, பெரிய சைக்கிள் இல்லை. ஸோ பெரிய சைக்கிள் கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளுக்கு தெரியாமல் நம்ம போயிட்டு வந்துடலாம், சர்ப்ரைஸ் கொடுக்குறான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே கன்ஃபியூஷன், ஜீப் வாங்கலாமா சைக்கிள் வாங்கலாம்னு. ஜீப்பும் கேட்டால் சைக்கிளும் கேட்டால். ஆனால் ஜீப்பு வந்து வீட்டுக்குள்ளே வச்சா ஓட்ட முடியாது, இடத்த அடைக்கும். ஸோ சைக்கிளே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரே மனசாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கேக் ஷாப் போயிட்டு கேக் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூபெர்ரி வாங்குறதா இல்லை ரெட் வெல்வெட் வாங்குறதான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் ரெட் வெல்வெட்டே வாங்கியாச்சு. இவன் ஒரு கேக்காக நாங்கள் அங்கே செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் இவனுக்கு 2 பீஸ் கேக்கு வாங்கி கொடுத்துட்டோம். ஒன்றும் நான் பார்த்து கேட்டுகிட்டே இருந்தான். அங்கனையே தான் நின்றுருந்தான், பார்க்குறீங்களா, அங்கனையே தான் தடவிக்கிட்டே நின்றுருந்தான். அப்புறம் பாப்பா ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே மேக்கப் பண்ணிவிட்டு ரீல்ஸுக்காக நிறையா வீடியோ தங்கச்சி எடுத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்சிக்கிட்ட அப்படி கொண்டு சிரி என்னைய பாரு, இங்கே என்னைய பாரு. இப்போ கேட்கப்போது ரெடியா? It's my birthday. I got the shoes. I got the dress. சுத்து. ரெடியா? பாட்டு போடவா? ஷூ, ட்ரெஸ், சுத்து. மூணு பேர் ஹாப்பி பர்த்டே டு யூ. கேபிக்கு ஊட்டி விடுங்க. அவனுக்கு ஒரு பீஸ் எடுத்து கொடுங்க. கேபி தம்பிக்கு ஊட்டி விடு. வந்துட்டே இருக்கேன் பாரு. அவனுக்கு குடுறா, அவனுக்கு கேக்க விட்டு. எனக்கு அந்த வெல்வெட் தான் வேணுமா. வீடியோ வெட்டுங்க. ஹேப்பி பர்த்டே யூ அலியா யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டாடியோ. தம்பி வை. நீயா வை. மைக்லோ மகே ஜாப்ரதாம். டென்ஷன் குறஞ்சிருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் புடிச்சுரு. ஏய் காலையில குடுத்துருக்காண்டி வேணாம். போட்டோ எடுத்தியா? இங்கிட்டு போஸ் மாமா, திரும்பி போஸ். இல்ல சோறு தின்ன மாதிரி தின்னுக்கிட்டாடா. கேபி வாயை தொடர்ந்து சைடு. தாத்தாக்கு எடுத்து ஊட்டி விடு. ஸோ மாடியிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். சைக்கிள் அம்மா மாடியில் வைக்க முடியாது, ஸோ அம்மா வீட்டில் வச்சுருந்தோம். ஸோ சர்ப்ரைஸாக வைக்கலான்ட்டு வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டு போர்வையை வச்சுட்டாங்க. நாங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு ஃபுல்லாக பாப்பா கூட்டிகிட்டு போய் பசங்களை கூட்டிகிட்டு போய் சாக்லேட் கொடுத்துட்டு வந்தவங்க ரெடியாக வச்சுருந்தாங்க, செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இல்ல
போட்டோ எடுக்கிறதுக்கு பிடிச்சி நிக்கிறோம். அப்படியே இங்கிட்டு கூட வந்து நில்லுங்க. இங்கிட்டு வா கேபி அந்த பக்கம் போட்டோ எடுக்க. போலாம் ஒரு நாங்க வந்து நம்பர் ஓடுதா? இரு அது ஓடட்டும். நம்பர் ஓடுதா இல்லையா? அழுத்து அழுத்து உன் போன்ல ஒரு பெரிய மாய மந்திரமா இருக்கு பாரு. அழுத்து அழுத்து வாங்க வாங்க. எப்படி இருக்கு ருச்சிவி? நானே ஓட்டுவேன் சைக்கிள். கரெக்டா இருக்கு. ஆம்பளை பையன் ஓட்டுறது இது உங்களுக்கு சேஃப்டி வெஹிக்கிள் வேற இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்சு வந்த உடனே சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒரு பக்கம் தம்பி ஓட்டிகிட்டு இருந்தான், தம்பியும் லியாவும். ஒரு பக்கம் கேபி ஓட்டிகிட்டு இருந்தா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.